சைட் இன்கம் ஐடியாஸ் ஃபார் 2024. ஓகே, சைட் இன்கம்ட்டு எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஜொப்போ பிஸ்னஸோ இருக்கும், அதை தாண்டி அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணுறது. சைட்டில் ஒரு பார்ட் டைமாக சின்ன ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரீ டைமில் ஏர்ன் பண்ணுற இன்கம் தான் சைட் இன்கம்னு சொல்லுவாங்க. சைட் இன்கமில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் ஜாப்புகளும் ஆன்லைன் பிஸ்னஸ்களும் இருக்குது. எல்லாத்துலேயுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் எனக்கு ஆன்லைன் ஜாப்புகளை விட ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சிலதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் சிலதில் எனக்கு நாலேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் எனக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் நான் செய்கிறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் நிறைய ஏர்ன் பண்ணிங்க. சம்மந்தமாக டீட்டெயில்ஸ்லாம் SBU யூடியூப் சேனல், SBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்லே நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது ட்ராப் ஷிப்பிங், மற்றது Amazon FBA, Amazon affiliate marketing for physical products, அடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அது எல்லாம் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல. அதனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கலங்கிறதுக்காக அதெல்லாம் அதெல்லாம் நல்ல பிஸ்னஸ் மாடல் இல்லைன்னு ஆகிடுமாண்டா, அப்படி இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை, பட் உங்களுக்கு அது செட் ஆகலாம். எனக்கு செட் ஆகி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணின ரெண்டு பிஸ்னஸ் மாடல்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. நான் கிரிப்டோ கரன்சிலையும் இப்போ பரவலாக ரெண்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணதை விட கூடுதலாக நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ கரன்சிலையும் ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம், பெய்ட் வேஸும் இருக்குது. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் ஃப்ரீ வேஸும் இருக்குது, பெய்ட் வேஸும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ மெத்தட்ஸில் ட்ரை பண்ண போகல உங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் பெய்ட் வேஸை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிடும். ஆனால் என்ன, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற பெய்ட் வேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அப்படி மெனுவலாக ட்ரேடிங்கை படித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் ஒன்று கொண்டு கட்டாயம் இருக்கணும். அப்படி ஹீல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், மைனிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்கணும். ஆனால் கிரிப்டோ கரன்சி இருக்கிற ஃப்ரீ வேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்லி, ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3, 4, 5, 6 மாதம்னு சொல்லி நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகும், சில ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகாது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நாளைக்கு சக்ஸஸ் ஆகட்டி நீங்கள் போட்ட டைம் எல்லாமே வேஸ்ட். ஆனால் நீங்கள் ஒரு 10 ஏர்ட்ராப் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் 7, 8 சக்ஸஸ் ஆகும். அதில் 1, 2 நல்ல பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். மற்றதெல்லாம் ஒரு நார்மலான சக்ஸஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிம்பிள் கான்செப்ட். இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் சர்வீஸையோ நீங்கள் உங்களோட பிராண்டை உருவாக்கி நீங்கள் அதை உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் அதில் சேல்ஸ் வரும்னா உங்களுக்கு அவங்க கமிஷன்ஸ் தருவாங்க. அது 3-4 வீதத்திலிருந்து 90% வரையும் அந்த கமிஷன்ஸ் டிபெண்ட் ஆகும். அது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பொறுத்தது. நீங்கள் சர்வீஸ் பேஸ், இன்ஃபோ பேஸ் ப்ராடக்ட்டுகளுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா கமிஷன் பர்சன்டேஜ் கூட இருக்கும். ப்ராடக்ட் பேஸ் விஷயங்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கும். அநேகமானவர்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு இருக்கிற ஜஸ்ட் ஒரு லிங்க், அஃபிலியேட் கம்பெனி ஒன்று எது நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சி அதை லிங்க் எடுத்து ஆக்களுக்கெல்லாம் லிங்கை ஸ்பேம் பண்ணி நிற்கிறது. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க் அனுப்பி வாங்குறதுக்கு கெஞ்சி தர்றதுன்னு சொல்லி நினைப்பீங்க. அது இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை சரியாக செய்யணும். நீங்கள் அந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரை சேல்ஸ் வர மாட்டேங்குது, உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். நீங்கள் அப்படியே லிங்கை ஸ்பேம் பண்ணி தருவீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட நல்ல பேர் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சரியான விஷயம் செய்யணும். நம்மளாவது நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் உருவாக்கணும். பர்சனல் பிராண்டை உருவாக்குறதுக்கு முதல் நீங்கள் என்ன நிச்சில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நிச் ஒன்றை கண்டுபிடிக்கணும். அந்த நிச்சில் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி அந்த பிராண்டுக்கு ரிலேட்டடான அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் 1-2 நீங்கள் சைன் அப் பண்ணி அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுவீங்களா. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கமிஷன் தாராங்கிற காரணத்துக்காக ஸ்பேம்களை போய் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நீங்கள் முதலாவது பாவிப்பீங்களா, நீங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலான்னு வழி. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி நீங்கள் வேல்யூபிள் கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். நான் கதைக்கிறதோ இது ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ நீங்கள் வேல்யூபிள் கண்டென்ட் அது நீங்கள் உங்களோட முகத்தை காட்டி நான் செய்கிற மாதிரி வீடியோ போட்டு செஞ்சாலும் சரி, அப்படி ப்ளாகிங் செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் AI வீடியோஸ் செஞ்சாலும் சரி, பீரோல் வீடியோ செஞ்சாலும் சரி, இல்லாட்டி ஃபோட்டோ கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் கோரா ரெடிட் மாதிரி அதில் ஆர்டிகல்ஸ், அதில் கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி வேறு பிளாட்ஃபார்மில் கெஸ்ட் போஸ்ட்டில் போய்
கெஸ்ட் ஆர்டிக்கல் எழுதினாலும் சரி, எப்படியோ கண்டென்ட் அநேகமாக நாங்கள் நினச்சிட்டீங்க கண்டென்ட்னா வீடியோ மட்டும் கண்டென்ட்னா எல்லாமே கண்டென்ட் தான். ஓகே, எழுதுறதும் கண்டென்ட், ஆர்டிக்கலும் கண்டென்ட் தான், கொஷின் அண்ட் ஆன்சரும் கண்டென்ட் தான், இது பாட்காஸ்ட்டும் கண்டென்ட் தான், எல்லாமே கண்டென்ட் தான். ஓகே, நீங்கள் வெலுவபிள் கண்டென்ட்டில் க்ரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் தானாக உருவாகும். நீங்கள் உங்களோட ஓன் பிராண்டில் செய்யணும். இப்போ சிலாக்கள் என்ன செய்கிறேன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறேன்னு சொல்லி போட்டு நான் ஏங்கிற ஒரு கம்பெனியில் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஏங்கிற அந்த கம்பெனியோட நேம்லேயே பிராண்ட் உருவாக்குறது அது மடத்தனம். ஏண்டா அந்த கம்பெனிக்கு நீங்கள் பிராண்ட் உருவாக்குறதில்ல, நீங்கள் பிராண்ட் உருவாக்கணும் உங்களோட பேரில் நீங்கள் பிராண்ட் உருவாக்கினா தான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி வந்து நீங்கள் உருவாக்கலாம். ஏங்கிற கம்பெனிக்கு நீங்கள் பிராண்ட் உருவாக்கினீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் செஞ்சு விடுவீங்க. நாளைக்கு அந்த கம்பெனி உங்களோட கம்பன்சேஷனை மாற்றலாம், உங்களோட அஃபிலியேட்டாக இருந்து இல்லாமக்கலாம். அப்படி வேறு ஏதோ பிரச்சனையால் நீங்கள் அவங்களுக்கு அஃபிலியேட் இல்லைன்னு சொல்லி ஆகலாம், இல்லாட்டி அந்த கம்பெனி பேங்க்ரஃப்ட் ஆகலாம், அந்த கம்பெனி ஸ்கேம் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் நீங்கள் அந்த கம்பெனிக்கு நீங்கள் பிராண்ட் உருவாக்கிங்கன்னா நாளைக்கு நீங்கள் பிரச்சனையில் வந்து முடியுமில்லை. அதனால் நீங்கள் உங்களோட பிராண்டை உருவாக்குங்க. ஓகே, உங்களோட ஓன் பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்டுக்கு பின்னால் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வேணுனாலும் ப்ரொமோட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்காட்டி நீங்கள் வேறு ப்ராடக்டை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இது செய்கிறதுக்கு 100% ஃப்ரீ. ஓகே, சோஷியல் மீடியா 100% ஃப்ரீ, ஆர்கானிக் கண்டென்ட் கிரியேட் பண்ண 100% ஃப்ரீ. ஒன்று நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டெடிகேஷனாக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அஃபிலியேட் சேல்ஸ் எடுக்கலாம். நான் அஃபிலியேட் மணி ஆரம்பிக்கல, என் மணி இல்லை, நான் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் செஞ்சேன். இப்போ கூட இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ பெய்ட் மார்க்கெட்டிங் நான் செய்கிறதா, நான் எனக்கு பெய்ட் மார்க்கெட்டிங் விட எனக்கு ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. சில பெய்ட் மார்க்கெட்டிங் ஆர்கானிக் மார்க்கெட்டை விட சக்ஸஸ் கூடுதலாக கிடைக்கும். சரி, அப்போ எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக பெய்ட் அட்வர்டைஸிங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் பெஸ்ட்டான அஃபிலியேட் ப்ராடக்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிராண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்டின் பேஜ், கேப்சர் பேஜ், ஃபனலில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாக்களில் பெய்ட் அட்வர்டைஸிங், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், கூகுள்னு சொல்லி பெய்ட் அட் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சோலோ ஆட்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வாங்கலாம். அப்படி நிறைய பெய்ட் மெத்தட்ஸ் இருக்குது. வேறு என்ன நேட்டிவ் ஆட்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதுகள் வாங்கலாம். ஸோ அப்படி பேனர் ஆட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட் என்ன, உங்களோட நிச் என்ன, அதுக்கு எது நல்லா ஒர்க்காங்கிற பார்த்து நீங்கள் அதில் பெய்ட் மார்க்கெட்டிங் செஞ்சு அஃபிலியேட் பண்ணி செஞ்சு வரலாம். ஸோ எல்லாம் செய்கிறது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இதில் நான் ஃபுல்லாக இறங்குறேன், சும்மா ஃபன்னுக்கு இன்றைக்கு நம்ம செஞ்சு அது பண்ண நாளைக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் வராட்டி நாளைக்கு நான் குவிட் பண்ணுவேன்னு சொல்லி மைண்ட் செட்டில் இல்லாமல் இதில் ஒரு முடிவு ஆண்ட வரைக்கும் நான் ஃபுல்லாக கமிட்டடாக நான் இறங்கி நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு இது இருக்குன்னு சொன்னால் தாராளமாக இறங்கி செய்யலாம். நீங்கள் எந்த விதமான பணம் இன்வெஸ்ட் பண்ணணுண்டு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் பணமும் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸ் கடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த சஜஷன்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ இதை தாண்டி வர இதுகள் இருக்குது, ஆனால் அதை பற்றி கதைக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஏன்டா அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல சில இதில், மற்றதில் நான் அதை செஞ்சில்லை. அடுத்ததுன்னா 100% டன் ஃபார் யூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்ட் ஒன்று உருவாக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சொல்லி டன் ஃபார் யூ ஃபனல்ஸ் வித் 15 அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸோட ப்ளஸ் உங்களுக்குன்னு சொல்லி டன் ஃபார் யூ இதுவும் லீட்ஸும் வர மாதிரி சிஸ்டம் உண்டு. அதுக்குரிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இபுக் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்ச உடனே ஹெச்பி கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லான்ச் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் ஹெச்பி கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இல்லைன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் தான் இது சம்மந்தமான விஷயங்கள் நான் லான்ச் பண்ணுறது. அந்த இபுக் வந்த உடனே அதில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்தது கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் எனக்கு கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க. சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஹெச்பியூன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.